மடானி அரசாங்கம் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை கண்காணிக்கவும் தனது ஒவ்வொரு செயலுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்பதை உறுதி செய்யவும் ஏதுவாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஒன்றிணைந்து செயல்பட 12 எதிர்க்கட்சிகள் இணங்கியுள்ளன. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிறைவேற்ற தவறியதாக கூறப்படும் வாக்குறுதிகளையும் கண்காணிப்போம் என பரிகத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். பெர்சத்து, பாஸ், கராகான், பெஜுவாங், மூடா, மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP, ராமசாமியின் உரிமை கட்சி, வேதமூர்த்தியின் மலேசிய முன்னேற்ற கட்சி, தேசிய இந்திய முஸ்லிம் கூட்டணியான இமான், புத்ரா, பர்ஜாசா உள்ளிட்டவை அக்கட்சிகளாகும். இந்த அதிகாரப்பூர்வமற்ற கூட்டணியின் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் முஹிதீன் கூறினார். இது பதிவு பெற்ற அரசியல் கூட்டணி அல்ல என்பதையும் அந்த முன்னாள் பிரதமர் தெளிவுபடுத்தினார். பரிகத்தானுக்கு வெளியே இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் வகையில் அக்கட்சியின் தலைவர்களை ஒன்றிணைப்பதே இதன் நோக்கம் என்றார் அவர். மற்ற எந்த உள்நோக்கமும் இல்லை என அவர் கூறினார். 16வது பொது தேர்தலுக்கு தயாராக ஏதுவாக ஒன்றுபட்ட எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்கும் பொறுப்பை பெர்சத்து மற்றும் பரிகத்தான் உச்சமன்றங்கள் முன்னதாக முஹிதீனுக்கு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது.